இந்தியாவுக்கு நீதி வாங்கி கொடுக்கணுமா? அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே, நீங்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கான வழக்கறிஞராக இருக்கீங்க. உங்களால் இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்கும். முதல்ல தமிழ்நாட்டுக்கு நீதி வாங்கி கொடுங்க, இந்தியாவுக்கு வாங்கி கொடுக்கறது இருக்கட்டும். தமிழ்நாட்டில் குற்றவாளியே நீங்கள் தானே, நீங்களும் உங்கள் அப்பாவும் தானே. எவ்வளவு கள்ள ஓட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, 40க்கு 40 நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அது அவர் பேசுகிறார், யார், ஸ்டாலின். என்னென்னா 60 லட்சம் வாக்காளர்களை நீக்கியது ஒரு பயங்கரவாதமா? 65 லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினது ஜனநாயக படுகொலை. 60 லட்சம் வாக்காளர்கள் 30 லட்சம் வாக்காளர் செத்து போயிட்டாங்கிறான எலெக்ஷன் கமிஷன். செத்து போனவன் வாக்கை நீக்குவது பயங்கரவாதமா? இந்த செத்து போனவன் வாக்கெல்லாம் உங்கள் லல்லு பிரசாத் யாதவ் கட்சி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்திருக்கான், ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தவன். அதை போய் பயங்கரவாதம்னு சொல்கிறீங்களா? ஏன் பயங்கரவாதம்னு சொல்கிறாரு? நான் இங்கே நீக்கக்கூடாதான், இங்கே செத்து போனவன் எத்தனை லட்சம்ங்கிற கணக்கு தனியாக இருக்குது. இதை பூரா ஸ்டாலினும் கருணாநிதியும் ஆரம்பத்திலிருந்து நீக்காமல் மிகப்பெரிய சதித்திட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே நீக்கிடுவாங்களோ, இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் கள்ள ஓட்டு போட முடியாதுங்கிற கவலையில் தான் அவர் அங்கே போய் வாக்காளர் பட்டியலில் 60 லட்சம் பேரை நீக்கியது பயங்கரவாதமா? அப்படியே வச்சுக்குவோம். அப்படியே வச்சுக்கிட்டு செத்தவங்க தவணெலாம் வச்சு தமிழ்நாட்டில் 2026 ஓட்டு போட்டு வந்துடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது நடக்காது மிஸ்டர் ஸ்டாலின்.